தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தனி ஆளாக கர்ஜித்த காட்சிகள் இணையத்தில் இப்போது வைரலாகி வருகின்றன. கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தவிர அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி சஸ்பெண்ட் செய்தார். தனி ஆளாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு வாசலில் காத்திருந்து பலத்த கரகோஷம் எழுப்பி அதிமுக எம்எல்ஏக்கள் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தின் போது அதிமுக சார்பில் ஒற்றை ஆளாக கர்ஜித்த புரட்சித் தலைவி அம்மா திமுக அமைச்சர்களிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி சட்டமன்றத்தையே அதிர வைத்தார். இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சட்டமன்ற உரை இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. அரசிடம் இருக்கின்றது 3.5 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம்தான். 50 லட்சம் ஏக்கர் தரிசு நிலத்தில் மீதமுள்ள 46.5 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் பிரைவேட் பட்டா நிலம். சிறு குறு விவசாயிகள் ஆளுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் என்று நிலம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏழை பாழைகளாக இருப்பதால் தான் அந்த நிலத்தை மேம்படுத்த முடியவில்லை. அதனால்தான் எந்த சாகுபடியும் செய்ய முடியவில்லை. அதனால்தான் அது தரிசு நிலமாக கிடக்கிறது. நிலமற்ற ஏழைகளுக்கு இந்த நிலத்தை பிரித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 46.5 லட்சம் ஏக்கர் ஏழைகளிடம் இருக்கின்ற போது அந்த ஏழைகளிடமிருந்து இந்த நிலங்களை பறித்து வேறு ஆட்களுக்கு கொடுக்க போகிறார்களா? கட்டாய மதமாற்று தடை சட்டம். இப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று அதன் காரணமாக 18/5/2004 அன்று ஒரு அவசர சட்டத்தின் மூலம் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டாலும் அதற்கான ஒப்புதலை சட்டப்பேரவையில் வைத்து பெற்றிடாத காரணத்தால் அந்த மதமாற்ற தடை சட்டம் இன்னமும் ரத்தாகாத நிலையில் உள்ளது. அண்மையில் இந்திய அரசு ஒரு நேர்வில் அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரமாக சிந்தித்தல் அப்படின்லாம் இருக்குது. இப்போ இது ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் இன்றைய முதலமைச்சர் இதை பற்றி பேசி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதற்கான நான் விளக்கமும் கூறியிருக்கிறேன். ஆனால் மீண்டும் அதையே ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவர் இறந்து போய் அந்த பிரேதத்தை புதைத்துவிட்டு ஒரு முறை அடக்கம் செய்துவிட்டு அதன் பின்னர் இல்லை அவர் சாகவில்லை இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் புதைக்கப்பட்ட பிரேதத்தை வெளியே எடுத்து 2வது முறையாக அடக்கம் செய்ய போகிறோம் என்று சொல்வது போல் இருக்கிறது.